இது சாட்டர்டே மார்னிங். ஸ்கூல் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2-3 வீக்ஸாகவே சாட்டர்டே வந்து லீவ் விட்டுறாங்க. ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் ஜாலியாக எந்திரிச்சிட்டு சரி சமைக்கிற வேலை லேட்டாகவே செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு பாத்திரம் துணியெல்லாம் ஊற வச்சுட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாதியெல்லாம் கழுவி கமுத்தி வச்சுருந்தேன். துணியெல்லாம் இருந்துச்சு எடுத்து ஊற வச்சுட்டு அப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன். அம்மா வீட்டில் வாஷ் பண்ணும்போது இந்த நுரைய எடுத்து விளையாடிட்டு இருப்போம். பயங்கரமாக திட்டு வாங்குவோம். இதில் அந்த தாடி தலை முடியெல்லாம் மேலே வச்சுக்கிட்டு முடி நரைச்சி போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் விளையாடிட்டு இருப்போம். காலையிலேயே கொஞ்சம் நல்ல வேலை. ஏன்னா வந்து நம்ம பாவக்காய் செடிக்கு நான் குட்டி பந்தல் ஒன்று போட்டு வச்சுருந்தோம். அதுதான் அந்த வேலை தான் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் செஞ்சிட்ருந்தோம். நான் ரோஸ் செடியிலேயே இதை வச்சதுனால வரலன்னு நான் நினச்சேன், பிடுங்கி வீசலான்னு நினச்சேன். ஆனால் இதில் தான் எவ்வளோ காய் வந்திருக்கு. கடவுள் வந்து எதையுமே எல்லாத்தையுமே காரணம் இல்லாமல் தரமாட்டாருன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் இல்லாமல் இந்த செடி வந்ததுக்கு இதுதான் ரீசன் போல். எவ்வளோ காய் வந்திருக்கு பாருங்கள். எப்பயுமே பால் மட்டும் எவ்வளோ நேரம் நின்று பார்த்தாலுமே நம்ம இல்லாத டைம் தான் பொங்குது. இனி அதுவும் வாஷ் பண்ணி வைக்கணும். ஐஸ்காரங்க சனிக்கிழமை லீவ் விட்டாலே போதும், ஐஸ்காரங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுறாங்க. ஏன்னா குழந்தைங்களாம் ராவடி பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரோ என்னமோ தெரியல. அந்த சவுண்டு கேட்டாலே சார் போய் வாங்கிட்டு வந்துடுவார். எப்பயுமே 2 ஐஸ் வாங்கிட்டு வருவார், எனக்கு ஒன்று அம்மாவுக்கு ஒன்றுன்னு. ஆனால் அதை எப்பயுமே நான் சண்டை போட்டு தான் அவங்ககிட்ட வாங்கி சாப்பிடுவேன்.